صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இல்லத்தான ஃபிஆலுடைய சட்டங்களை பற்றி நாம் படிக்கின்றோம். அல் குர்ஆன்ல இல்லத்தான ஃபிஆல்கள் ஃபா கலிமா இல்லத்து, ஐன் கலிமா இல்லத்து, லாம் கலிமா இல்லத்து, இந்த மாதிரி ஃபிஆல்கள் குர்ஆன் ஹதீஸ்ல ஏராளமாக காணப்படுகிறது. இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய சில இல்லத்தான ஃபிஆல்களை நம்ம பார்ப்போம். சூரத்துல் வாக்கியால பாருங்க, இதா வகஅத்தில் வாக்கிஅத்து. இப்ப பாருங்க, வகஅத் இருக்குல்ல, இது இல்லத்தான ஃபிஆல். பாருங்க, வகஅன் இருக்கும், அப்படின்னு இருக்கும். இப்ப பாருங்க, ஃபா கலிமால இல்லத்தான ஃபிஆல் இருக்குது, இதுவும் பாருங்க வாக்கிஉன், இதனுடைய ஃபாயில் இஸ்மு ஃபாயில் தான் வாக்கிஉன். இதைத்தான் சர்வ் செய்யறாங்க, வாக்கிஉன், வாக்கிஆனி, வாக்கிஊன, வாக்கிஅத்துன். சரி, அது இருக்கட்டும். அப்ப வக்கஅ என்பது ஃபா கலிமா இல்லத்தான வாவியான ஃபிஆல். இது வாவியன். ஏன்னா என்ன இருக்குது, அங்க ஃபா கலிமா இல்லத்துல என்ன இருக்குது, வாவ் இருக்குது. அப்ப இதா வக்கஅத்தில் வாக்கிஆ, இதுல வரக்கூடிய வக்கஅத் என்பது ஃபா கலிமா வாவியான இல்லத்தான ஃபிஆல் ஆகும். அடுத்து இன்னொரு உதாரணம் பாருங்க, இதுவும் குர்ஆன்ல தான் வருது. வஹன, வஹனல், அலுமு, அலுமுனா எலும்புன்னு அர்த்தம். வஹனனா பலவீனமாகிவிட்டதுன்னு அர்த்தம். பாருங்க, வஹனங்கிற ஃபிஆல் இதுல என்ன இருக்கு, ஃபா கலிமால வாவு இருக்குது. அப்ப இது ஃபா கலிமா இல்லத்தான வாவியான ஃபிஆல். வஹனல் அபுபு மின்னி, என்னில் எலும்பாகிறது பலவீனமாகிவிட்டது அப்படின்னு ஒரு நபி சொல்றாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வஹன என்ற ஃபிஆல் ஆகிறது ஃபா கலிமா இல்லத்தான ஃபிஆல். அது ஆரம்பத்துல வாவு வர்றதுனால அதுக்கு வாவியான ஃபிஆல் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சூரத்து ரஹ்மான்ல ஒரு ஆயத்து வருது, ஜனா வஜனல் ஜன்னத்தைன்னு வரும். இப்ப அர்த்தம்லாம் நம்மளுக்கு நோக்கம் இல்லை. பாருங்க, இந்த வாவு விட்டுருக்க, இது அத்துஃபுடைய வாவ், அது ஃபிஆல கிடையாது, அத்துஃபுடைய வாவ். ஜனா, இதுதான் ஃபிஆல், ஜனா. இந்த ஜனாவுடைய அசல் எப்படி இருக்கும், இங்க பாருங்க, ஜனையன் இருக்கும். இந்த ஜனயம் உள்ள யாபத்தான் அலிஃபாக புரட்டி ஜனா என்று நம்ம என்ன செய்யறோம், படிக்கின்றோம். அப்ப ஜனாவுடைய பூர்வீகம் எப்படி இருக்கும், ஜனையன் இருக்கும். இது பாருங்க, இல்லத்துடைய இடத்து லாம் கலிமால வர்றதுனால இதுக்கு பேரு லாம் கலிமா இல்லத். வர்றதுனால யாயியான ஃபிஆல் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சரி, இந்த யாவையா நம்ம அலிஃபா புரட்டணும், எல்லா நேரங்களையும் புரட்ட முடியாது. யாவுக்கு முன்னால் ஃபத்தஹ் இருந்தால் அந்த ஃபத்தஹுக்கு தோதுவாக யாவை அலிஃபாக புரட்டி ஜனா என்றுதான் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். இப்ப யாவுக்கு முன்னால லம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், ஜனு ஏன் இருக்குது, அது ஜனியன் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த யாவை அலிஃபாக புரட்டுவது கூடாது. ஏன்னா யாவுக்கு தோதுவான யாராபு முன்னால ஃபத்தஹ் இருக்குது. எனவேதான் யாவை அலிஃபாக புரட்டி ஜனா என்று நாம் என்ன செய்கின்றோம், படிக்கின்றோம். அப்ப ஜனா என்பது அவருடைய பூர்வீகம் ஜனய என்று இருக்கும்.
இது லாங்கலிமா இல்லத்தான யாயியான ஃபேலாக இருக்கும். அடுத்து ஒரு ஆயத்தை பாருங்க. வஸஅலஹா சஅயஹா. வஸஅலஹா அப்படி இருக்கட்டும். இந்த வாவ் வந்து ஃபேல் கிடையாது, அது அத்துஃபுடைய வாவ், இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடிய வாவ். இப்ப நம்மளுக்கு சட்டம் வந்து சஆ என்பதில் தான் இருக்கிறது. சஆனா என்ன அர்த்தம்? முயற்சி செய்தான். இந்த சஆவுடைய அசல் எப்படி இருக்கும்? இந்த பாருங்க, சஅயன்னு இருக்கும். சஅய இல்லத்துடைய எழுத்து எங்க இருக்குது? லாம்குலிமால இருக்கா? அப்ப இது லாம்குலிமா இல்லத். யா இருக்குதா? அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு? யாயியான ஃபஅல். இப்ப பாருங்க, யாவுக்கு முன்னால என்ன இருக்குது? ஃபத்தஹ் இருக்கலாமா? அப்ப ஃபத்தஹ் இருந்தா நம்ம என்ன செய்யணும்? ஃபத்தஹுக்கு தோதுவாக இங்க யா இருந்தாலும் சரிதான், வாவு இருந்தாலும் சரிதான், அதை அலிஃபாக நம்ம என்ன செய்யணும்? புரட்டி விட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில யாவை அலிஃபாக்கு புரட்டி தான் சஆன் என்ன செஞ்சிச்சு? மாறியது. சஆ என்பதுல வந்து சஅய என்பதை சஅய என்று படிப்பது தப்பு. ஏன்னா ஏயை அலிஃபாக புரட்டுவதற்கு அங்கு வாய்ப்புகள் இருக்குமானால் அது அலிஃபாக புரட்டி தான் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். இங்க பாருங்க, பாஅன் இருக்குல்ல, இதனுடைய அசல் எப்படி இருக்கும்? பையன் இருக்கும். இது வந்து ஐன்கலிமா இல்லத். ஐன்கலிமால யாவு வர்றதுனால ஐன்கலிமா இல்லத்து யாயியான ஃபேல். இங்க யாவுக்கு முன்னால என்ன இருக்குது? ஃபத்தஹ் இருக்குல்ல. எனவேதான் இந்த அலிஃபை யாவை அலிஃபாக புரட்டி பாஅ என்று நாம என்ன செய்யறோம்? படிக்கின்றோம். அப்போ அலிஃபாக புரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் வாவையோ யாவையோ அலிஃபாக புரட்டி தான் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, தஆ ரப்பஹு. தஆ ரப்பஹு, தன் இறைவனை அழைத்தார். இப்ப தஆ என்பது இல்லத்தான ஃபஅல். தஆவுடைய அசல் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, தஅவன் இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? லாம் கலிமா இல்லத்தான ஃபஅல். வாவு இருக்குதா? அப்ப இது வந்து வாவியான ஃபஅல். இந்த வாவையே நம்ம அலிஃபா புரட்டலாம். பாருங்க, முன்னால ஃபத்தஹ் இருக்கு. அப்ப ஃபத்தஹ் இருந்தால் ஃபத்தஹுக்கு தோதுவாக பின்னால வாவு இருந்தாலும் சரிதான், யா இருந்தாலும் சரிதான், ஃபத்தஹுக்கு தோதுவா என்ன செஞ்சிடணும்? அலிஃபாக புரட்டி விட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில தான் தஅங்கிறது எப்படி மாறி இருக்கு? தஆ என்று என்ன செய்கிறது? மாறியது. அப்ப தஆ லாங்கலிமா இல்லத்தான வாவியான ஃபஅல். அடுத்து பாருங்க, வஜத்து குர்ஆன்ல வருது. வஜத்துங்கிற வார்த்தை குர்ஆன்ல வருது. வஜத்து இது வந்து முத்தக்கல்லி மகதான், தன்னிலை ஒருமை. என்னுடைய ஒருமை எப்படி இருக்கும்? வஜதன் இருக்கும். வஜதன் இருக்கும். இந்த பாருங்க, வஜத என்பது என்ன ஃபஅல்? இல்லத்தான ஃபஅல். ஃபாக்கலிமா இல்லத்தான ஃபஅல், அது வாவியான ஃபஅல். அப்ப வஜத வஜதா வஜது வந்து வஜத்து முத்தக்கல்லி மஹதான் வஜத்து. இங்க வந்து வாவ அலிஃபாலாம் புரட்டி இருக்க மாட்டோம், ஏன்னா முன்னால என்ன இல்லை? எழுத்துக்கள் இல்லையே. அப்ப வஜத்து என்பது ஃபாக்கலிமா இல்லத்தான வாவியான ஃபஅலாக இருக்கும். வஜத்துங்கிற வார்த்தை குர்ஆன்ல ஹதீஸ்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்து வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு ஆயத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வமா ரமைத்த இது ரமைத்த. வமா ரமைத்த இது ரமைத்த. நீர் எரிந்த பொழுது நீர் எரியவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது பெரிய சம்பவம். அதெல்லாம் இருக்கட்டும். இது வந்து என்னது? ஆண்பால் முன்னிலை ஒருமை.
ரமைத்த நீர் எரிந்தீர், அதாவது கல்ல தூக்கி எறிகிறது. ரமைத்த இதோடைய மாதி ஆரம்பம் எப்படி இருக்கும்? ஒருமை ரமான் இருக்கும். ரமா, ரமாவுடைய அசல் எப்படி இருக்கும் பாருங்க, ரமையன் இருக்கும். இங்க பாருங்க, லாங்கலிமா இல்லத்தான ஃபேல், யாகியான ஃபேல். யாவுக்கு முன்னால ஃபத்தஹ் இருக்கனால யாவை அலிஃபாக புரட்டி ரமா என்று என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அப்ப ரமாவுடைய அசல் ரமையன் இருக்கும். யாவை அலிஃபாக புரட்டினோம். ஏன் புரட்டினோம்? யாவுக்கு மேல என்ன இருக்குது? ஃபத்தஹ் இருக்கிறது. அப்ப ரமா என்பது லாங்கலிமா இல்லத்தான யாகியான ஃபேலாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி இல்லத்தான ஃபேல்கள் குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய காணப்படுகிறது. நாம படிச்ச வரைக்கும் குர்ஆனை படிக்கும் பொழுது இந்த மாதிரி இல்லத்தான ஃபேல்கள் வந்துச்சுன்னா அந்த சட்டங்களை நாம என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد